சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, குளிச்சிட்டியா? சரி, சாப்பிட போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க பக்கத்துல இருக்குதுன்னு தெரியுமா? இந்த நேரத்துல எதுக்கு போஸ்ட் ஆபீஸ்? எங்க கம்பெனில சம்பளம் கொடுத்தாங்க. அத ஊருக்கு அப்பாவுக்கு அனுப்பி விடணும். அதே எங்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலான்னு கேட்டேன். செக்யூரிட்டி அண்ணன் கிட்ட கேட்டா சொல்ல போறாரு. ஆமால, அப்ப காலையில அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனந்தி, மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். சுவாமி கிட்ட வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அப்புறமா அனுப்பிவிடு. இப்பவே வச்சிடுறேன். ஐயோ ஐயோ, என்னாச்சு ஆனந்தி? காயத்ரி, என் சம்பள கவரை பையில வச்சிருந்தேன். இப்பதான் காணோம். ஐயோ, ஹே, வேற எங்கேயாவது வச்சிருக்காளான்னு தேடு. தேடுங்க, போங்க. ஐயோ ஐயோ, ஐயோ, என் பணம். ஆனந்தி, இங்க எங்கேயும் இல்லையே. இல்ல, நான் எங்கேயும் வைக்கல. இந்த பைக்குள்ளது வச்சிருந்த. இந்த பைக்குள்ளது. ஆனந்தி, நீ டென்ஷன் ஆகாத சொன்னா கேளு. இல்ல, 15,000 ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியலையே. எப்படி தொலைஞ்சது? யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? டென்ஷன் ஆகாம பொறுமையா யோசிச்சு பாரு. பணத்தை வாங்கி கார்மெண்ட்ஸ்ல எங்கேயாவது வச்சு மறந்துட்டியா? இல்ல காயத்ரி. இல்ல, ஒருவேளை யார்கிட்டயாவது கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லி வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி மறந்துட்டியா? இல்ல, நான் யார்கிட்டயும் கொடுக்கல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பணத்தை எண்ணி பார்த்துட்டு நான் என் பைக்குள்ளதே வச்சேன். ஆனந்தி, அந்த ரவுடி பசங்க உன்னை துரத்துனாங்களே, அப்ப எங்கேயாவது பைய கீழே போட்டியா? ஐயோ, என் சம்பள காசு. பொறுமையா யோசிச்சு சொல்லு. பை கீழே விழுந்துச்சு. ஆனா உடனே ஓடி போய் நான் எடுத்துக்கிட்டு தப்பிச்சிட்டேன். அப்பெல்லாம் பணம் என்கிட்டதான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு ஆனந்தி. மகேஷ் சார காப்பாத்துற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் மகேஷ் சாருக்கு அடிபட்டு ரத்தமா துடிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆஸ்பத்திரியில விட்டனா, ஆட்டோல விட்டனா, இல்ல நான் திரும்பி வரும்போது விட்டனான்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனந்தி, நீ வா, வந்து உட்காரு வா. புரியல காயத்ரி. ஆனந்தி, அழாத ப்ளீஸ். ஆனந்தி, அழாத ஆனந்தி, பணம் தானே, பரவாயில்ல விடு. நீ இதுக்கெல்லாம் அழாத, சொன்ன கேளு. ஐயோ, அழாத ஆனந்தி, ஒண்ணும் இல்ல ஆனந்தி. நீ உழைச்ச பணம் எங்கேயும் போகாத, தைரியமா இரு. பணம் கிடைச்சிரும் ஆனந்தி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது?
ஒரு மாசம் முழுக்க உயிர் போக நான் சம்பாதிச்ச பணம் இத வச்சு தானே நான் வட்டி கட்டணும். கடவுளே, நாளைக்கு பெரிய முக்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவானே. கடவுளே கடவுளே. ஆனந்தி, ஒன்னும் ஆகாது, டென்ஷன் ஆகாத, நாங்கெல்லாம் இருக்கோம். நான் ராசி இல்லாதவ, என்னால எதையுமே ஒழுங்கா செய்ய முடியல. என்னால என் அப்பா அம்மா நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. என்னை காப்பாத்து போய் மகேஷ் சாரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. யாருக்கும் என்னால நிம்மதி இல்ல. என்ன ஜென்மனால. ஐயோ ஆனந்தி, எந்த நேரத்துல என்ன பேசுற? உன் மேல தப்பு என்ன இருக்கு? பணம் தொலைறதுல சாதாரணம் தான். பணம் போன போகட்டும், நாங்க ஏதாவது பண்ணி அந்த பணத்தை அப்பாவுக்கு அனுப்புறோம். நீ இதுக்கெல்லாம் அழாத, சொன்ன கேளு. அழாத ஆனந்தி, ஒண்ணும் இல்ல ஆனந்தி. நீ உழைச்ச பணம் எங்கேயும் போகாது. தைரியமா இரு, பணம் கிடைச்சிரும். ஏய், இது யாருன்னு பாரு. ஆனந்தியோட அப்பா தான் கால் பண்றாரு.